இப்ப ரீசென்ட்டா சமந்தா நாம பார்த்தோம். ஆக்சுவலா அவங்க பெர்சனல் லைஃப் பத்தி நான் பேச வரல. பட் அவங்க எடுக்கிற டிசிஷன்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு அடுத்த கட்டத்துக்கே நம்ம பெண்கள் வந்து முன்னோக்கி போய்க்கிட்டு இருக்காங்க. ஒரு போல்டான டிசிஷன் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு தோணுச்சு. ஏன்னா, அ டிவோர்ஸ் பண்ணி வர்றாங்க. இன்னொரு டிவோர்ஸ் பண்ண ஒரு ஜென்ன வந்து கல்யாணம் பண்ணிக்க இன்னும் சரி இவங்க டிவோர்ஸ் பண்ணி வர்றாங்க. இன்னும் ஒரு கல்யாணம் பண்ண ஒரு ஆணோட அடுத்து கல்யாணத்துக்கு ஸ்டெப் எடுக்குறாங்க. வித்தின் இயர்ஸ்ல. இதெல்லாம் எப்படிக்கா இந்த இப்போ எனக்கு கல்யாணத்த பொறுத்தவரைக்கும் நான் 21 இயர்ஸ்ல கல்யாணம் பண்ணதுனால சொல்றேன். அ நான் ஆசைப்பட்டோ, இல்ல கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால பண்ணல. நான் ஏன் அது தேவைன்னேன்னா, இந்த சமுதாயத்துக்கு அது மிகப்பெரிய தேவையா இருக்கு. நம்ம கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது சமுதாயத்துல ஒரு 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 ம ஒரு 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 அங்கீகாரத்துக்காகவோ, "என்ன இவ்வளோ வயசாயிடுச்சு கல்யாணம் ஆகலையா?" அப்படிங்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ற விஷயமா இருக்கு இந்த கல்யாணம். என்ன பொறுத்தவரைக்கும் கடவுள் புண்ணியத்துல எனக்கு ஒரு 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 நல்ல கணவர் கிடைச்சிருக்காரு. நல்ல மாமனார், மாமியார் கிடைச்சிருக்காரு. நெறையா சஃபர் ஆறவங்க. அவங்கள பார்த்துட்டு அந்த அனுபவத்துல சொல்றேன். நிஜமாவே நீங்க மென்டலாவும், பிசிக்கலாவும், எமோஷனலாவும், பினான்சியலாவும் ரெடியா இருந்தா மட்டும் கல்யாணத்துக்குள்ள போங்க. ஓகே, ஓகே. வயத ஒரு காரணமா வச்சுக்கிட்டோ, சொசைட்டி கேள்வி கேட்பாங்கங்கிறதையோ ஒரு காரணமா வச்சுக்கிட்டோ, அந்த பிரஷர்னால கல்யாண வாழ்க்கைக்குள்ள போக வேண்டாம். ஏன்னா, அ அதுக்கப்புறம் உங்களுக்கு புடிச்சது, பிடிக்கலங்கிறப்போ அந்த டிவோர்ஸ் அப்படிங்கிறது வந்து அது ஒரு ஒரு பெரிய விஷயம். ஓ! இப்ப இந்த கல்யாணம் பண்ணிக்கலையான்னு கேட்டவங்கலாம் டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வேற மாரி பேச ஆ. ஆரம்பிச்சுருவாங்க. அதனால நீங்க ரெடினா, நிஜமாவே ரெடினா மட்டுமே இந்த கல்யாண வாழ்க்கைய தேர்ந்தெடுங்க. அதே மாரி தான் குழந்தைகளையும் சொல்லுவேன். இப்போ ஒரு ஒரு குழந்தை பெத்துக்கிறதும் வந்து ஒரு ஒரு சமுதாயத்துல வந்து இவ்ளோ நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லையா அப்படிங்கிறது. சில பேர் வந்து ஒரு 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 இப்ப என்ன கல்யாணம் பண்ணி உடனே குழந்தை அப்படின்றது மாரி இருக்கு. உண்மையாவே ஒரு ஒரு மதரா ஒரு 2 பெண் பிள்ளைகளுக்கு அம்மாவா நான் சொல்றேன். குழந்தை பெத்துக்கிறத விட மிக முக்கியமான விஷயம் அவங்களுக்கு நீங்க உங்களோட டயத்த குடுக்குறது. உங்களோட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்றது. குழந்தை பேருக்கு பெத்துட்டு, குழந்தைகள பார்க்க முடியாம நான் கெரியர் ஓரியன்டடா இருக்கேன். நான் இது பண்றேன், அது பண்றேன். குழந்தைகளுக்கு தேவையான செய்றேன் அப்படிங்கிறது இல்ல. இத தாண்டி என் குழந்தைகள் என்கிட்ட கேட்கிற விஷயத்த சொல்றேன். இதெல்லாம் தாண்டி, "அம்மா என் கூட இன்னைக்கு ஒரு நாள் இருப்பியா? ம். என் கூட இன்னைக்கு சாப்பிடுவியா? நம்ம ஒண்ணா தூங்கலாமா?" இந்த விஷயம்லாம் வந்து ஒரு மாரி எமோஷனல் ஆக்கும். நம்ம கெரியர தாண்டி குழந்தைகள் பெத்துட்டோம்னா, அவங்களுக்கு குடுக்க வேண்டிய டைம ஒரு தந்தையா இருந்தாலும் சரி, தாயா இருந்தாலும் சரி, கண்டிப்பா குடுக்கணும். ஸோ இந்த 2 விஷயத்தையும் ரொம்ப ரொம்ப திங்க் பண்ணிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன்.